ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தோம். 1 கிலோ தக்காளி 50 ரூபா அப்படின்னு போர்டில் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. சரி, குழம்புல 3 தக்காளி போடுறதுக்கு பதில் ஒரு தக்காளியே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை உதுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். கொத்தமல்லியில் கருப்பாக இருந்தது அப்படின்னா அதை தூர போட்டுருங்க. அதையும் பாக்ஸ்குள்ளே வச்சிங்க அப்படின்னா மற்ற இலையும் கெட்டு போயிடும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வைங்க பாக்ஸை. ஓப்பன் பண்ணி வச்சாலும் கெட்டு போயிடும். க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்குமே அப்படியே இருக்கும். கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பிபிக்கும் நல்லதுங்கிறாங்க, சுகருக்கும் நல்லதுங்கிறாங்க, டைஜஷன் ப்ராப்ளம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா குழம்புக்குமே நீங்கள் கொத்தமல்லி கண்டிப்பாக ஆட் பண்ணி மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அன்றைக்கி மத்தியானம் புளிக்குழம்பு தான் வச்சுருந்தேன். 3 டேஸ் லீவ் வருது. பாப்பாக்கும் பர்த்டே வருது இந்த மாதம். அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.